Yeah. நான் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதுலேயே ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா இது அதெல்லாமே எப்படி இருக்கும், எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுல்லாக டைல்ஸ் ஃபீல்டை பொறுத்து நாங்கள் 25 வருஷமாக இருக்கும். டைல்ஸ்னு உள்ள வண்டினாலே இப்போ வந்து ரீஃபில் எல்லா ப்ராடக்ட்டுமே ரீஃபில் ப்ராடக்ட் இருக்கு. இந்த கல் வந்து எவ்வளோ வேகமாக போட்டாலும் உடையாது. கல் வந்து 150 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும். 350 வரையும் நம்மள்ட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு டைல்ஸ் பண்ணிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து மாடுலர் கிச்சன் வந்து நம்ம பார்த்துருந்தோம்ல, அதுக்கு நல்ல வரவேற்பு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஸோ இதுக்குமே அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறீங்கன்னா, நம்ம பார்த்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வீடு கட்டுறோம்ல, அப்படி கட்டக்கூடிய வீட்டுக்கு சூப்பரான அழகாக டைல்ஸ் போடணும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? அப்படி நம்ம சரியில்லை, டைல்ஸ் சரியில்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து கட்டக்கூடிய வீடுக்கு பார்த்து சூப்பரான டைல்ஸ் எப்படி வாங்கணும், எவ்வளவுக்கு வாங்கணும், என்ன மாதிரி வாங்கணும், என்ன மாடல்ல வாங்கணும், என்ன டிசைன்ல வாங்கணும், ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோலயே ஃபுல்லா பார்க்க போறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நம்ம திருச்சியில மாடலர் கிச்சன் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அவங்களோட செகண்ட் பிரான்ச் பிரமிப்பாத் தஞ்சாவூர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே பிரமிப்பான நிறைய விஷயங்களை நான் இங்க வந்து பார்த்துருந்தேங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்களும் பார்க்கணும்ல, நிறைய விஷயங்களை இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங் சார். வணக்கம். சார், டைல்ஸ்ல வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைல்ஸ் இருக்கு சார்? நம்ம டைல்ஸை பொறுத்தவரை நீங்கள் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக எல்லாத்துக்குமே போடலாம். ஃப்ளோர் டைல்ஸ் இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது, கிச்சனுக்கு டேபிள் டாப் போடலாம், ப்ளஸ் வந்து கிச்சன் வால் டைல்ஸ் போடலாம், பாத்ரூம் வால் டைல்ஸு, பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸு, எலிவேஷன் டைல்ஸு, கார் பார்க்கிங் டைல்ஸு. டைல்ஸ்னு உள்ள வண்டினாலே இப்போ வந்து ரீஃபில் எல்லா ப்ராடக்ட்டுமே ரீஃபில் ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1x1ங்கிற ஒரு சைஸ்லேருந்து ஹையஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 4 வரையும் சைஸ் இருக்கு டைல்ஸ். நீங்கள் வேண்டாம் டிசைன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஐடியாஸ் ஒரு சில டிசைன்ஸ் காட்டுறேன், வேண்டாம் நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ளோர் டைல்ஸ் தான். இது ஒரு ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஹாலுக்கு 2.25 ஒரு சைஸ். இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ஒரு 35 ரூபா 45 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் கூட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குற டிசைன் வந்து 70 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட். கஸ்டமர் வந்து எது சார் அதிகமா விரும்புறாங்க? இப்போ ஃப்ளோரிங் சைஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4x2 ஸ்டாண்டர்டாக போகுது. 4 அடிக்கு 2 அடின்னு ஒரு சைஸ் இருக்கு. அது வந்து நார்மல் நம்ம வீடுகளுக்கு போடும்போது அது கரெக்டான சைஸாக இருக்கும். 4க்கு 2ங்கிறது. இது கொஞ்சம் அடுத்தடுத்த சைஸு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஹாலோட சைஸுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. சார், இப்போ ஃபியூச்சர்ல எங்க வீட்டுக்கு நான் டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். சரி, டைல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன எப்படி சார் நான் இது பண்ணது? டைல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இப்போ வந்து நாங்க பாத்திரத்தெல்லாம் போட்டோம்னா உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரிலாம் உடையாது. ஏன்னா டைல்ஸை பொறுத்த நீங்க இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி டைல்ஸ். டைல்ஸ் வெட்ரிஃபைடுங்க ஒரு கிரேடு வந்துச்சுனாலே உங்களுக்கு அது கல்லோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டைல்ஸ் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இப்போ நீங்க ஒரு பெரிய கார் ஷோரூம் போனீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்றாங்க. பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம்லாம் பாத்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்றாங்க. வீடுகளுக்கு நிறைய வந்து அபார்ட்மெண்ட்லாம் நீங்க நிறைய டைல்ஸ் போடுவாங்க. டைல்ஸ் குவாலிட்டி ஆச்சு அப்படின்னா உடையற மாதிரி இல்ல, அது மாதிரிலாம் உடையாது. நீங்க உடையம் இந்த கல்லை பாருங்களேன், இந்த கல் வந்து எவ்வளவு வேகமா போட்டாலும் உடையாது, கல் உடையாது. அந்த கல்லு குவாலிட்டி இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் டைல்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வாங்குறாங்க. நீங்க இது வந்து இப்போ ஒன்ஸ் நான் போடுறேன், எகென்ஸ்ட் ஒரு தடவை போடுறேன், ஒன்னும் டைல்ஸ்லாம் ஒன்றும் உடையாது. ஆமா, டைல்ஸ் ஸ்ட்ராங் இருந்தாதானே நீங்க ஒட்டவே முடியும். நீங்க ஃப்ளோரிங் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும். நாங்க ஏனோ தானோ ஒரு பொருளா இருக்காது. நீங்க இதெல்லாம் துணிஞ்சு போடல. நீங்க என்ன நீங்க இதுக்கான ரிலேட்டட் ப்ராடக்ட் என்னன்னாலும் நீங்க எதிர்பார்க்கலாம். அது என்ன உழைக்குமோ அது இந்த அளவுக்கு இந்த டைல்ல ப்ராப்பரா லேயிங் வந்து நல்ல கலவை வந்து ஃபுல்லா லேயிங்ல வரணும். அதாவது டைல்ஸ் லே பண்றது ஒரு விதிமுறைகள் இருக்கு. டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்க டைல்ஸ் வந்து நீங்க அங்கங்க கேப் வச்சு சரியா பேக்கிங் பண்ணாம நல்ல வாட்டர் கியூரிங் பண்ணாம நீங்க டைல்ஸ் ஸ்டே பண்ணீங்கன்னா அது லைஃப் குறைய தான் செய்யும். நீங்க ப்ராப்பரா நல்ல ஒரு லேயர் வச்சு நல்லா ப்ராப்பரா நீங்க லே பண்ணீங்கன்னா 100% நீங்க எல்லா இடத்துலயும் சிமெண்ட் ஃபில் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த டைல்ஸ் வந்து எக்காரணத்துக்கு வந்து உடையாது. ஆமா, லேயிங் தான் ஃபர்ஸ்ட். நீங்க எவ்வளவு காஸ்ட்லி ஆனாலும் சரி அந்த பொருள் வந்து நீங்க ப்ராப்பரா இருந்துச்சுனா உடையாது. எப்படி நீங்க ஒரு பெரிய புது ஷோரூம் நல்ல லக்ஸரியான கார் எடுத்து வரீங்க, டிரைவர் ஆகுறதா இருந்தா எப்படி நீங்க வந்து கார் வந்து குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும்? டிரைவர் வேணும்ல. அது மாதிரி நீங்க லேயிங் வந்து பக்கா பண்ணினா குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே சார், குவாலிட்டி தான் சொல்றீங்க. ஆமா ஆமா. ஓகே, திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு நல்ல திக்னஸா இருக்கு. இது வந்து எப்படி சொல்லுவோம், ஆஃப் இன்ச்சா mm 9 mm இருக்கு. 9 mm இருக்கு. ஓகே,
காமிங்க 9 mm இருக்கும். இதே வந்து நீங்க ஸ்லாப் சைஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து 16 mm உள்ள டைல்ஸே இருக்கு. டைல்ஸ்ல அந்த இது வந்து 9 mm. இது 9 mm இருக்கு. இது 9 mm போட்டாலே போதும். நீங்க ஃப்ளோரிங்க்கு இந்த பர்பஸ்க்கு 9 mm தான் போதும். எல்லாம் இன்ஜினியர் தான டிசைன் பண்றாங்க. அதனால வந்து 9 mm இருந்தாலே போதும். சார் இது வந்து குழந்தைங்க வந்து குளிக்கக்கூடிய டப்பா? இல்லைங்க மேடம். இது வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இதுல பெரியவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்காக உள்ள பாத்துட்டு போயிது. இதுல வந்து சீட்டிங் மாதிரி டேபிள் மாதிரி உட்காந்துக்குவாங்க பெரியவங்க. பிளஸ் அவங்க குளிக்கும் போது அந்த தண்ணியில வேஸ்ட் வாட்டர் அதுல ட்ரை ஆகிற மாதிரி உள்ளது. அதுக்காக சரியில்லாதவங்க கூட உட்கார வச்சு ஆமா, அதுக்காக தான் ஸ்பெஷலா வருது. இந்த பாத்ரூம்லாம் பாத்தீங்கன்னா யூனிக் ப்ராடக்ட். இதெல்லாம் எல்லாத்தையுமே இருக்காது. இது யூனிக் ப்ராடக்ட். இதெல்லாம் சூப்பர் சார், சூப்பர் சார். இது பிரைஸ் என்ன சார் வரும்? இது ஒரு 9000 அந்த ரேஞ்சில தான் வரும். ஸ்டார்டிங்கா சார்? இன்னும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 9000, அதுக்கப்புறம் 18000 இருக்கு. ஆமா இருக்கு. ஓகே சார், சூப்பர் சார். சோ இது மாதிரியான ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம எங்க வந்து ஃபிட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும் சார்? இப்போ இது வந்து பொதுவா இது வந்து டைனிங் டேபிளுக்கு தான் அதிகமா மேக்ஸிமம் பேர் யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம்ல யூஸ் பண்ணுவாங்க. பாத்ரூம்ல யூஸ் பண்ணும்போது இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்டா நீங்க வாங்கி வைக்கணும். இது வந்து நீங்க பாத்ரூமுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க பாக்குறது வந்து பாத்ரூமுக்கு யூஸ் பண்றது கிடையாது. டைனிங் டேபிளுக்காக யூஸ் பண்றது. இது வந்து MDF ஷீட்ல பவுடர் கோட் பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க. டைனிங் ஹால்ல வைக்கிறது இந்த ப்ராடக்ட். சிலத்தவங்க என்ன செய்வாங்க தெரியாம இதை வந்து கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சிருவாங்க. பாத்ரூம்ல வச்சா சீக்கிரம் வீணா போயிடும். லைஃப் தண்ணி பட்டா வீணா போயிடும். இது வந்து ஃபுல்லாவே MDF ஷீட்ல இருக்கும். இதுல PVC ஷீட்லயே வருது. PVC ஷீட்ல உள்ளது நீங்க பாத்ரூம்லயே வைக்கலாம். அது நம்மள்ட்ட இருக்கு, அவைலபிள். ஆமா இருக்கு. சோ இதெல்லாம் பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு ஸ்டார்ட்? இது ஒரு 18000 12000 இந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் இருக்கு. மாடல் தான் ரேட். ஓகே ஓகே. இது யூனிக்கா இருக்கு மாடல். இது வந்து அப்படியே எடுத்துக்கிற மாதிரியா? இல்ல, இது வந்து டோட்டலா இப்படி வால்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுல டவல் ஃபிக்ஸ் பண்றது. ஓகே ஓகே சார். வாஷ் பண்ணிட்டு டவல் வைப்பாங்க, அதுக்காக உள்ளது இது. ஹேண்ட் வாஷ் இது வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் சின்ன செல்ஃப் மாதிரி வச்சுக்கலாம், இல்ல சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, கேபினெட் நிறைய இருக்க மாதிரி சூப்பரா இருக்கு. டவல்லாம் வைப்பாங்க. பக்கத்துல மடிச்சு டவல் ஒரு 4-5 டவல் மடிச்சு வச்சிருவாங்க, அதுக்காக உள்ள பாருங்க. அதிகமா விரும்பி வாங்கக்கூடிய டிசைன்ஸ் அந்த மாதிரியான இப்ப நீங்க பாக்குற டிசைனே பாத்தீங்கன்னா 4x2 ஒரு சைஸ். இது அதிகமா கஸ்டமர் வந்து இந்த சைஸ் தான் லைக் பண்ணி வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஒரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் சைஸா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் ப்ளூ கலர் லைக் பண்ணுவாங்க, ஒரு சில கஸ்டமர் பிளாக், இந்த மாதிரி சாண்டல் கலரு, கஸ்டமர் டிஃப்ரெண்டான சைஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். என்ன ஷவர் பேனல் மேடம். இது ஷவர் பேனல் என்ன பர்பஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா சில ஒரு ஷவர் மட்டும் தான் வைப்பாங்க. அந்த ஒரு ஷவர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலையை மட்டும் தான் நினைக்கும். இது பாடி ஜெட் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஃபுல்லாவே ஷவர் வரும், தண்ணி வரும். இப்ப இந்த இடத்துல டேப் இருக்கும், இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்க எந்த ஷவர் எந்த அளவுக்கு இது பண்ணணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிளஸ் ஹேண்ட் ஷவர் இது மாதிரி ஐட்டம் வரும். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இதுல நிறைய பிராண்டட் இருக்கு. இது இம்போர்ட்டட் தான். இது வெறும் 17600 தான் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா வேற மாடல்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 30000 நியர்பை 30000 வரும். இது ஃபுல்லாவே SS-ங்கிற மெட்டீரியல் இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த இடத்துல ஷவர் தண்ணி வரும். இது தண்ணி அந்த டாப்ல உள்ளதெல்லாம் ஷவர் வரும். இது நீங்க சோப்பு பாட்டில் இது மாதிரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம், டேப் ஐட்டம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்காக உள்ளது. ஹேண்ட் ஷவரும் இதுல இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா எல்லா சின்ன சின்ன பாத்ரூம் கூட இதை லைக் பண்ணி வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பாத்டப்ல என்ன ரேட் வரும் சார்? இது பாத்டப் பாத்தீங்கன்னா ஒரு 15000 ரேஞ்சில இருந்து நம்மட்ட பாத்டப் இருக்கு. இது வந்து 5.5x2 ஒரு சைஸ். பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆர்கான் ஒரு கம்பெனில தான் நாங்க பர்ச்சேஸ் பண்றோம். இது வந்து அக்ரிலிக் ஷீட் நல்ல குவாலிட்டியான ஷீட்டா இருக்கும். நல்லா பாக்குறதுக்கு நல்ல தின்னா நல்லா ஹெவியா இருக்கும். குவாலிட்டி நல்லா ஹெவியா இருக்கும். இதுல டபுள் பாத்டப்லாம் இருக்கு. நீங்க அடுத்த வீடியோல கூட நீங்க அடுத்த பாத்தீங்கன்னா டபுள் பாத்டப் கூட பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார். இதே வந்து நீங்க வந்து பாத்டப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜக்கூசி சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வந்து ஃப்ளோ பண்ணும். அத நொறைய வர மாதிரி. இது சிம்பிளா நம்ம வாங்குறோம் அப்படினா 35000 வரும். இதே வந்து நம்ம 1 lakh வரைக்கும் மாத்திக்கலாம். 1,50,000 வரை மாத்த முடியும். எப்படி அப்படினா பபிள்ஸ் வைக்கிறது, ஜக்கூசி ஃபிட்டிங் வைக்கிறது, பிளஸ் லைட்டிங் வைக்கிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா பிரஷர் மோட்டர் வைப்பாங்க. பிரஷர் பம்ப் வச்சா தான் அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ 1,50,000 வரை வரும். 1,50,000 வரைக்கும். ஆமா ஆமா. ஆரன் ப்ராடக்ட் ஆட் பண்ண அப்படியே ப்ராடக்ட் வந்து தண்ணி போறதுக்கு ஓகே எல்லாமே அவுட்லெட் இருக்கும். அவுட்லெட் இருக்கு. சார் இதுவுமே வந்துட்டு டைனிங் ஹால்ல வைக்கிற மாதிரியான கேபினெட்டோட ஆமா டைனிங் டேபிள் வைக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் மவுண்ட். நீங்க ஏற்கனவே பார்த்தது வந்து வால் மவுண்ட். இது வந்து ஃப்ளோர்ல தரையில இருந்தே வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹேண்ட் வாஷ்க்கு நல்லா பார்க்க லக்ஸரியா இருக்கும்.
டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றது? இப்போ பொதுவாக பாத்ரூம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டைல்ஸ்லாம் எல்லாமே தண்ணி கரெல்லாம் பட்டு எல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆகும். நீங்கள் ஒரு பாத்ரூம் நல்லா லக்ஸரியாக பண்ணுறீங்க அப்படின்னா வெட் ஏரியா ட்ரை ஏரியா ரெண்டுமே பிரிக்க தேவை உள்ளது. இது வந்து ஷவர் உள்ள வந்து இப்போ நீங்கள் வந்து குளிக்கிறதுக்காகவே இந்த இடத்த ஒரு ஏரியாவை பிரிச்சுட்டு பாக்கி எல்லாம் வெட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ட்ரை ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து வெளியில் வந்து உங்களுக்கு உழுவாது. இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட். இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வந்து அது வந்து ஹிண்ட்வேர் இருக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் சொல்லல அதை வந்து அங்கே வந்து சைட்டில் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு 35,000 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 lakh 2 lakh அது மாதிரி ரேஞ்ச் கூட பண்ண முடியும். இது வந்து 23,000. ஆமாம், இது 23,000. இது இம்போர்ட்டட் ப்ராடக்ட். அதனால இன்னும் நல்லா நான் வந்து வெட் ஏரியா நல்லா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா அது மாதிரி கூட பண்ணலாம். ஓகே சார். இந்த டைல்ஸ் ஃபீல்டை பொறுத்து நாங்கள் 25 வருஷமா இருக்கோம். 25 வருஷத்துல இருக்கோம்னா நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு 4 இன்ச்சுக்கு டைல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போதான் அதான் ட்ரெண்டு. இப்போ டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 பண்ண நீங்கள் பார்க்குறது 18 12. மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி ஹைட்டில் வந்துச்சு, லென்த்தில் வந்துச்சு. அந்த அளவுக்கு பெரிய சைஸ்லாம் டைல்ஸ் வர ஆரம்பிச்சு. நம்ம ஹைட் வந்து நம்ம 6 அடி இருக்கிறோம்னா அது இப்போ இந்த ஸ்லாப் அளவுக்கு டைல்ஸ் இருக்கு. நீங்கள் அதையுமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ. ஆமாம், டைல்ஸை பொறுத்தவரை குவாலிட்டி எப்படி இருக்கும், இது லேயிங் எப்படி இருக்கும்ங்கிறது மெயினாக கஸ்டமருக்கு ஒரு பெரிய கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த டைல்ஸ் எப்படி ஒரு லேயர் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறது நான் சின்னதாக ஒரு இதுக்கு சொல்கிறேன். போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு விதமான டைல்ஸ் மாதிரி தான் தெரியும். இதுவும் ஒரு டைல்ஸ், இது ஒரு டைல்ஸ் மாதிரி தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதமான ப்ராடக்ட். இது வந்து செராமிக், இது செமி வெட்ரிஃபிட் பாடி, இதுல வெட்ரிஃபிட் பாடி, ஃபுல் பாடி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இது ரெண்டுமே எலிவேஷனுக்கு ஓட்டக்கூடிய டைல்ஸ் தான். இப்போ இந்த டைல்ஸ் நீங்க வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இதுலேயே நான் ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறேன். இப்போ இதுலயே ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறேன். பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணி வந்து அதிகமா வேகமா இழுத்துரும். பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்துன உடனே உறிஞ்சிரும். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு 1/2 மணி நேரம் ஆனாலும் உரியவே உரியாது. ஆமா, நீங்க இப்ப இந்த டைல்ஸ் வந்து இது நீங்க வந்து தண்ணியில அதிகமா ஊற வைக்கணும் தேவை கிடையாது. இதை ஊற வைக்காம ஒட்டிடவே கூடாது. இந்த டைல்ஸ் இன்னும் நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்தாலும் அது உறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னா இது வந்து தண்ணி வாட்டர் அப்சர்வேஷன் உண்டு இந்த டைல்ஸ்ல. இது நீங்க வந்து 2 hours பிஃபோரா நீங்க ஊற வச்சு ஒட்டும் போதுதான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியா நீங்க எதிர்பார்க்குற பினிஷிங் கிடைக்கும். இல்லாட்டி என்ன செய்யும், இந்த தண்ணி உறிஞ்சே ஆகணும். கண்டிப்பா ஊற வைக்கணும். ஆமா, நீங்க வந்து டைல்ஸ் நீங்க ஊற வைக்காம நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சிமெண்ட்ல உள்ள தண்ணி உறிஞ்சிக்கும். சிமெண்ட்ல தண்ணி உறிஞ்சிச்சேன்னா இந்த இப்ப நீங்க தண்ணி இந்த அளவுக்கு கொடுத்துறீங்க இல்ல, சிமெண்ட் தண்ணி இந்த அளவுக்கு தான் கலர் வச்சிருப்பீங்க. இந்த இது அப்படி என்ன ஆகும், அப்படியே பிளாக் கலர்ல இந்த இடத்துல பிளாக்கா ரவுண்டா தெரியும். நேச்சுரல் கலர் வந்து என்ன ஆகும், அந்த பிளாக் கலர் சிமெண்ட்ல உள்ள தண்ணி இது உறிஞ்சு இந்த இடத்துல பிளாக்கா தெரியும். இந்த இடத்துல நேச்சுரல் கலர் இந்த கார்னர்ல தெரியும். அதெல்லாம் வந்து நீங்க டைல்ஸ் நல்லா ஊற வச்சு பண்ணும்போது தான் அந்த தெளிவான குவாலிட்டி வரும். இது பாத்தீங்கன்னா இதுல தண்ணி எவ்வளவு ஊத்தினாலும் பாத்தீங்கன்னா ஊரே ஊறாது. இத சார் ஓகே, இந்த டிசைன்ஸ் வந்து அழகா இருக்கு சார். இப்போ கிச்சனுக்குலாம் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு எதுமா டைல்ஸ்? டைல்ஸை பொறுத்தவரை நீங்கள் கிச்சனுக்குன்னே ஸ்பெஷல் டிசைன்ஸ்லாம் இருக்கு. கிச்சனுக்குங்கிறது எங்கள்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 டிசைனுக்கு மேலே டிசைன்ஸே இருக்கு. பார்க்கலாமா சார்? பார்க்கலாம், கண்டிப்பாக அவசியம் பார்க்கலாம். டிசைன்ஸ் பார்க்கலாம். இந்த டைல்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது. 3D டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் நம்ம கேமராக்கு எப்படி உங்களுக்கு தெரியுது, வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்க மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம கிச்சனுக்குலாம் நம்ம வந்து இது மாதிரி நம்ம அட்டாச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குங்க. இப்போலாம் வந்து யூடியூபர்ஸ்லாம் நம்ம வந்து விரும்புகிறாங்க கிச்சனில் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இது சூப்பராக ஆப்ட் ஆகும். அவ்வளோ அழகாக நேச்சுரலான ஃப்ரூட்டவே வந்து அப்படியே நம்ம அங்கே அட்டாச் பண்ணி வச்சுருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றுமே நல்ல கிரியேட்டிவா இருக்கு. நாங்க இப்ப எங்கள்கிட்ட கவுண்டர்ல பொறுத்தவரை எல்லா டிசைனுமே லேட்டஸ்டா என்ன ப்ரௌச்சர்ல பார்ப்போம், என்னென்ன லேட்டஸ்ட் டிசைன் புது மாடல் அதான் நாங்க வந்து அப்டேட் ஆகுறதோ அதுதான் நாங்க வச்சிருப்போம். இப்போ இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா இப்ப வந்துட்டு லேட்டஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன்ல நீங்க வால் ஓட்டுறீங்க அப்படின்னா நேச்சுரலா பழங்கள் எப்படி இருக்கோ அந்த நேச்சுரல் இமேஜஸே இருக்கும். நீங்க வந்து கிச்சன் வால் ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்க்க ஒரு டிசைன் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஒரு 50-60 டிசைன்ஸ் மேல நம்மள்ட்ட டிசைன்ஸே இருக்கு. சூப்பரா இருக்கு. சின்ன பிள்ளை குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடும்போது அவங்க ரொம்ப லைக் ஆவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பாத்ரூம் வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ட்ரீ இருக்க மாதிரிலாம் நல்ல டிசைன்ஸ் பார்க்க நல்ல நியூ டிசைன்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்கும். இதெல்லாம் என்ன பிரைஸ் சார்? இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 35 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். காஸ்ட் வைஸ் ரொம்ப லோ காஸ்ட்ல தான் இருக்கும். இது டைல்ஸை பொறுத்தவரை ப்ரைஸ் வந்து செகண்டரி தான் கஸ்டமரை பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா டிசைன்ஸ் தான் எப்படி நம்ம வீடை ரொம்ப யூனிக்கா காட்டணும் அப்படிங்கறத பிளான் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஆஷ் கலர் சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா விருப்பப்பட மாட்டாங்க. கஸ்டமர் டிஃப்ரெண்ட் கஸ்டமர் இருப்பாங்க.
அப்போ ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் ரொம்ப மைல்டான டிசைன்ஸ், பார்க்க ரொம்ப லக்ஸுரி டிசைன் இது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஒரு ப்ரௌனிஷான கலர்ஸ். ஓகே சார். ஓகே சார். பாத்ரூம் டைல்ஸ் இது எல்லாமே. ஆமாம், இது எல்லாமே பாத்ரூம் வால் டைல்ஸ். நைஸ், நல்லா இருக்கு சார். இதெல்லாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு சார்? இதில் கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட டிசைன்ஸஸ் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் மேடம். இது ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் தரமான வீடியோவும் நம்பிக்கையான வீடியோவாக தாங்க இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து கடை இல்லைங்க, இது கடல் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கலெக்ஷன் சும்மா கொட்டி கிடக்குங்க. வீடியோ எடுக்கிறோம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட வீடியோ வந்து அவ்வளோ லென்த்தியாக போயிடுச்சு. ஃபுல் வீடியோவை என்னால் இதில் கவர் பண்ணவே முடியல. ஸோ அதனால தான் வந்து டிசைன்ஸ் எல்லாமே ஓவராலாக காமிச்சு உங்களுக்கு ஸ்பீட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் கவர் பண்ண முடியாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக கண்டினியூட்டியாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இன்னும் ஹோம் இன்டீரியர்ஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் அதுலேயும் இருக்குங்க. மாடுலர் கிச்சனுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மஷிங்க்கு இது மாதிரியான டைல்ஸ், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னுமே டிசைனான கலரான வெரைட்டியான டைல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் இல்லாத எல்லா விஷயமும் இன்னும் நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இன்க்ளூடிங் ஒரு தண்ணி தொட்டிக்கு தேவையான நம்ம கீழே மூடி எடுப்போம் இல்லையா, அந்த லிட்டு கூட இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா லக்கி மாடுலர் கிச்சன் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்கள்ட்ட நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுடைய ஸ்பாட்டுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு எல்லா ஐடியாஸுமே கொடுத்து உங்களுக்கு சூப்பராக வீடை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான சூப்பரான சாய்ஸை உங்களுக்கு நான் தேடி கொடுத்துறேன். நீங்கள் தான் வந்து இதை சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டாடா, பை.